அதிக அளவில் நன்மை தரக்கூடிய அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 வெங்காயங்க, கருவேப்பிலை தழை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம இப்போ அவரைக்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க. இது நல்ல பச்சை வாடை போதுலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாடைக்காண்டி யாருமே சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாடையெல்லாம் போயிடும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல பச்சை வாடை போனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளித்து கொஞ்சமாக மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நிறைய மருத்துவ குணம் இருக்குது அவரைக்காயில். அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வரமிளகாத்தூளும் தேங்காயும் போட்டுக்கிடலாங்க. எதுக்கு பதில் சாம்பார் தூள் போட்டுக்கிடலாம். தேங்காய் ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சும்மாவே அப்படியே அள்ளி சாப்பிட்லாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். மதிய லஞ்சுக்கு பண்ணுங்கள், சப்பாத்திக்கு போட்டு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க அவரைக்காய் பொரியல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.